வயசு பசங்க வந்து இவ்வளோ அடி வாங்குறது நியாயமே இல்லை. இட்ஸ் வெரி சேட் திங் டு see. நம்ம சென்னையில் கூட ஒரு ப்ரொடெஸ்ட் இருந்தது. சில பசங்களை போட்டு அடிச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்க தான் வந்து அவங்க சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்கள அடிக்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பாக தான் தெரியுது. எந்த இடத்துக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம், எப்படி நடக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் இவங்கெல்லாம் ரொம்ப கிளியராக தான் இருக்காங்க, ஜென்சிஸ்லாம். அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுறத பண்ணலாம், ஆனால் என்ன மாதிரி பண்ணணும், எப்படி நிற்கணும், எப்படி அதை நடந்துக்கணுன்றது சொன்னால் ஐ திங்க் தேல் டெஃபினெட்லி ஃபாலோ. என் பொண்ணு சொன்னால் இன்னைக்கு காலையில், அம்மா நம்மளும் போகணுமா அப்படின்ட்டு. அது வெரி ஹாப்பி. ஏன்னா அவள் நீட்லாம் படிக்கலை, அவள் டாக்டருக்கு போகணுன்னு இல்லை, அவளுக்கு அந்த எண்ணமும் இல்லை. ஸோ தானும் போய் நிற்கணும்னு நினச்சால எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எஸ் I'll definitely somehow try to take her somewhere. போனாட்டி ப்ரொடெஸ்ட் போகும்போது அவர் வந்து எவ்வளோ போலீஸ் சார்ஜ் பண்ணாலும் அவர் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. இந்த வாட்டி நிறைய ஸ்டார்ஸ் ஆக்சுவலாக வரல. முடிவு செஞ்சால் நிறைய பேர் வந்திருக்கலாம். ஆனால் அது சார் சொன்னார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. நேற்று போயிட்டு வரும்போது அதாவது கேள்விப்பட்டிங்கன்னா that was very tough. What did he feel for the students? No, he also said, and I also felt the same thing. He said the bare minimum நம்மளால் பண்ண முடிஞ்சது இது ஒன்று தான். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கலவரம் நடக்குது. நிறைய ஹாட் டாபிக் ரைட் நவ் இஸ் அபவுட் நீட் பிரச்சனை இருக்குது. சாரும் ப்ரொடெஸ்ட் போனார், நான் பார்த்தேன். இந்த இதில் போனாட்டி ப்ரொடெஸ்ட் போகும்போது அவர் வந்து எவ்வளோ போலீஸ் சார்ஜ் பண்ணாலும் அவர் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. இந்த வாட்டி நிறைய ஸ்டார்ஸ் ஆக்சுவலாக வரல. முடிவு செஞ்சால் நிறைய பேர் வந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப சில பேர் தான் வந்தாங்க. அதில் அது சார் சொன்னார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. நேற்று போயிட்டு வரும்போது அதாவது கேள்விப்பட்டிங்கன்னா that was very tough. What did he feel for the students? No, he also said, and I also felt the same thing. He said the bare minimum நம்மளால் பண்ண முடிஞ்சது இது ஒன்று தான். வேறு உண்மையிலே எதுவுமே அட் த மூமெண்ட் வேறு எதுவும் பண்ண முடியல. பட் அட்லீஸ்ட் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியணும் தட் நாம் எல்லாருமே கூட நிற்கிறோம், என்னைக்கானாலுமே கூட நிற்போம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை தான் நம்மளால் கொடுக்க முடிஞ்சு. அதுக்கு மேலே உண்மையிலே வேறு எதுவும் பண்ண முடியல. பட் தட் இஸ் த லீஸ்ட் தட் வி குட் டூ அப்படின்றது தான் அவர் வந்து ஹி ஆல்சோ ஃபெட். ஈவன் ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் த சேம். It's a nice thought. At least he went there. On behalf of the அண்ட் என் பொண்ணு சொன்னால் இன்னைக்கு காலையில், அம்மா நம்மளும் போகணுமா அப்படின்ட்டு. அது வெரி ஹாப்பி. ஏன்னா அவள் நீட்லாம் படிக்கலை, அவள் டாக்டருக்கு போகணுன்னு இல்லை, அவளுக்கு அந்த எண்ணமும் இல்லை. ஸோ அதில் அதை ஒரு இப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டுட்டு கடந்து வராமல் தானும் போய் நிற்கணும்னு நினச்சால எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எஸ் I'll definitely somehow try to take her somewhere. இப்போ இந்த நீட் ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய பேர் வந்து முழுகியிருக்காங்க, நிறைய இஷ்யூ நடந்துட்டுருக்கு. அதே டைமில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஜனநாயகன் சொல்லிட்டு ஒரு மூவி தட் வி ஹவ் எக்ஸ்பெக்டட் டு ரிலீஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். எதுக்கு இப்போ இந்த டைம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கு இந்த ரிலீஸ் டைமில், எஸ்பெஷலி when a sensitive protest happening. நீங்கள் வந்து ஒரு டைரக்டர், ஒரு வைஃப், யூ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் where your husband runs also. உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பற்றி? I don't want to answer this as a director's wife. As a person, as a civilian. I want to give my own என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாட் as your opinion, what do you feel? இந்த பிரச்சனை வந்து ஒரு 60 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே இது நடக்க தான் செய்யுது. இந்த ரொம்ப வருஷமாக நடக்குது. இப்போ அந்த லீக் ஆனதுக்கு அப்புறமாவே அது இருக்க தான் செய்யுது. இப்போ இட் ஹஸ் பிகம் வெரி ஹாட். ஐ திங்க் ஃப்ரம் த சிஎம் சைட் ஹீ ஆல்ரெடி ஒரு அறிக்கை விட்டுட்டார் அவர் தட் ரிலீஸ் மூவி இல்லை, தட் ஹீ வில் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் இட், ஹீ ஆல்சோ வில் ஃபைட் ஃபார் தெம். அதாவது அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டாரு. அதை இக்னோர் பண்ணலை. ஹீ இஸ் டன் ஹிஸ் பார்ட் ஆஃப் டூயிங் தேட். அண்ட் தென் சம்டைம்ஸ் சச் திங்ஸ் ஹேப்பன், லைக் இது ஒரு பக்கம் அண்ட் இங்கே நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸு நிறைய இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் பி லிட்டில் ஹெல்ப்லெஸ் டு நாட் டூ இட் ஆல்சோ. அதனால் அது வெரி லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் புட் இன் தி ஃபிலிம். அதெல்லாமும் இருக்குது. அதனால் அதை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் ஹி வாஸ் நாட் தேர் ஃபார் த பீப்புள், தென் எஸ் வி ஹவ் டு செக் ஆன் இட். அதர்வைஸ்
இஸ் ஆல்வேஸ் கிவன் சப்போர்ட். யா அதனால் வந்து அதையும் இதையும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம சொல்கிறோம், அதுக்காக ஃபுல் டே நம்ம சாப்பிடாம இருக்கோமா? இல்லையே, சாப்பிட்றோம், நம்ம படம் பார்க்குறோம், வீட்டில் ஏதோ பண்ணுறோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், ரைட்? பட் our heart and soul is there still, right? We still feel for the children and we say that we stand by them, எல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் I don't think we should I think it's mostly the too social much media talk about the confuse the two. confusion, Yeah, that is different and this is different. totally different. அது இல்லாமல் it's a very anticipated film that all of us were waiting for a long time. And அது வந்து I think it's social media that confuses the entire process. Otherwise there is no need to compare both and make it look so different and difficult. But I think whatever's happening right now when it comes to the protests and everything, it's very nice that Vetrimaran sir went and stood there, and nice that your daughter also is thinking about the fact that நிறைய youngsters வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ about the right thing. யோசிக்கிறாங்க and they are together. The unity is what you cannot break. Definitely. அது வந்து ஒரு பாத்திரம். That is that if they stand together, they really stand together. Yeah and you always see that. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறது எல்லாமே பசங்க வந்து அடி வாங்குறது, ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து we were not there to feel the pain. ஆனால் நமக்கு அது பெயின் தெரியுது. இது மாதிரி வயசு பசங்க வந்து அடி வாங்குறது நியாயமே இல்லை. இட்ஸ் வெரி சேட் திங் டு see. நம்ம சென்னையில் கூட ஒரு ப்ரொடெஸ்ட் இருந்தது, சில பசங்களை போட்டு அடிச்சிட்டாங்க போல இருக்கு, some police people. What is your opinion on that? I think in a democracy countryல வந்துட்டு we have the right to do it. என்னன்னா நம்ம வந்து அதை வந்து அமைதியாக பண்ணணும். அதுதான். ஸோ அந்த பசங்க வந்து அதை வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப இந்த மாதிரி பண்ணுனாங்கன்னா அதை தவிர்க்கிறதுக்கு இல்லைன்னா ஐ திங்க் தே ஷுட் பி கிவன் த பெர்மிஷன். ஐ திங்க் தட் இஸ் ஒன் திங் த கவர்மெண்ட் கேன் டூ. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஃப் தே கிவ் த பெர்மிஷன் டு த சில்ட்ரன் டு டூ இட் அமைதியான ஒரு முறையில் அதை வந்து உங்கள் ப்ரொட்டஸ்ட்டு நீங்கள் தெரிவிக்கலான்ற ஒரு பெர்மிஷன் அவங்க கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இன்றைக்கி வந்து அவரை எலெக்ட் பண்ணதே அந்த யங்ஸ்டர்ஸ் தானே. அவங்க தான் வந்து அவங்க சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லோரும் அந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்கள அடிக்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பாக தான் தெரியுது. அந்த குழந்தைங்க அவ்வளோ ரிவோல்ட் பண்ணி எதிர்த்து நின்று சண்டை போட்டு அப்படி பண்ணினா கூட இதை பண்ணாங்க அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லை. அதனால் அவங்கள அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து அவங்கள அமைதியாக பண்ணுங்கப்பா, எந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு தடவை அந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அப்போ நாங்கள்லாம் கூட போயிருந்தோம். அப்போது வந்து எவ்ரிபடி ஸ்போக் அபவுட் இட், பிக் க்ரௌட். ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதமான விஷயமும் நடக்கலை. நோ லைக் ஒன்று கூட நடக்கலை அந்த மாதிரி. ஸோ எவ்ரிபடி நோஸ் ஹவு டு பிஹேவ். எந்த இடத்துக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம், எப்படி நடக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் இவங்கெல்லாம் ரொம்ப கிளியராக தான் இருக்காங்க, ஜென்சிஸ்லாம். அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுறத பண்ணலாம், ஆனால் என்ன மாதிரி பண்ணணும், எப்படி நிற்கணும், எப்படி அதை நடந்துக்கணுன்றது சொன்னால் ஐ திங்க் they'll definitely follow. Yeah, that is one thing the government can't do today. So they will feel happy about it because they stood by for the bigger purpose. Yeah, definitely. And I think now also it's going the right way only. I think there's a lot of support coming from the government and hopefully it all ends well and supports the kids. Aarthi, உங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேட் நியூஸ் கேள்விப்பட்டோம். சைல்டு ரேப்பு, சைல்டு அப்யூஸு, நிறைய பேர் வந்து சிஸ்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ் இல்லாத டைமில் வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப தப்பான வகையில் வந்து கொலை பண்ணுறதுலேருந்து அவ்வளோ கொடூரமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் சைல்டு அப்யூஸ்? இது வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நியூஸில் வரும்போது எங்கள் ஆஃபீஸில் வி ஹாவ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வென் வி கோ ஃபார் காஃபி டீ இல்லை லஞ்ச் பிரேக்கெலாம் போகும்போது அந்த விஷயத்த வரும், டாபிக் வரும், இந்த மாதிரி ஆச்சுது அந்த மாதிரி ஆச்சுது. ஸோ இது வந்து நிறைய ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயும். இதுக்கு வந்து குரல் கொடுத்து நிறைய பேர் தே ஆர் ஸ்டாண்டிங் அப் ஃபார் தெம் அண்ட் தே சே தட் வி ஆர் தேர். இதெல்லாம் நம்ம சொல்ல தான் செய்கிறோம். பட் எனக்கு எப்பயுமே தோணும், இதுக்காக குரல் கொடுக்குறவங்க எல்லாருமே whoever is going and saying that we are there for you இதெல்லாம் இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று வரும்போது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, இது ஒரு பப்ளிக்காக வரும்போது குரல் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி காலையில் நம்ம குரல் கொடுத்துருப்போம், மத்தியானம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் ஹவ் கான் அண்ட் டன் மை ஓன் ஒர்க், சம்படி வுட் ஹவ் கான் ஃபார் அ மூவி, சம்மன் வுட் ஹவ் கான் ஃபார் அ லஞ்ச் ஆர் அவுட் சைட்.
ஃபைண்ட் our own work and we start doing. ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது உண்மையான ஒரு பாதிப்பு. அது உடனே அப்படி கடந்தும் போக முடியாது. அது இட் வில் பி தேர் ஃபார் அ லாங்கர் பீரியட் இன் தேர் லைஃப்பில். ஸோ இது எப்பயுமே வந்து வாட் மோர் ஆர் வி டூயிங் ஆஸ் ஒரு இந்த உலகத்தில் இருந்து பறந்து இருக்கோம், நம்ம என்ன அதிகமாக இதுக்கு வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு எப்பயுமே அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். வாட் மோர் ஆர் வி டூயிங் அதர் தென் ஜஸ்ட் சேயிங் தட் ஓகே வி ஆர் தேர், வி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வி ட்ரை டு டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் சில்ட்ரன். இதுதான் பண்ணுறோம், வேறு எது பண்ணுறோம் அப்படின்னு, இதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன். அல்டிமேட்லி ஒரே ஒரு விஷயந்தான் வந்துட்டு ஐ ஃபெல்ட் குட் கிவ் லிட்டில் பீஸ் ஆஃப் மைண்ட். எனக்கே நான் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்க முடிஞ்சுன்னா அந்த ஒரு விஷயத்த நினச்சி தான் ஐ வாஸ் திங்கிங். இதை பண்ணினவங்களுமே வந்துட்டு அடல்ட்ஸ் தான், பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தேவர் ஆல்சோ கிட்ஸ், ரைட்? அண்ட் சம்திங் சம்வேர் சேஞ்ச்ட் அண்ட் தே பிகம் லைக் திஸ் டுடே. ஓகே, அப்போது நம்ம எல்லாருமே வீட்டில் குழந்தைங்கள வச்சுருக்கோம். அப்போது நம்மளால் முடிஞ்சது என்னென்னா அந்த குழந்தைங்கள இந்த மாதிரி ஒரு இதில் இன்வால்வ் ஆகாமல், இந்த மாதிரியாக ஒரு மைண்டு யோசிக்காமல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்றது அந்த புரிதல். அந்த புரிதலை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு, ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா ஐ திங்க் தென் வி வில் ஹாவ் அ பெட்டர் generation. Yes. Because otherwise what more can you do? You all of us scream and shout and say there this and that, and then we don't do anything. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க என்ன ஆனாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அண்ட் நாம் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் தான் நம்ம பார்க்குறோம். நியூஸில் வருது, பேப்பரில் there are so many such things happening which are not even come to anybody's notice. So what is really happening? So the only thing that we can do is tell our own children today that this is not right thing to do, and அப்படி சொல்லி வளர்க்குறது மட்டும்தான் நம்மளால் முடிஞ்சதுன்னு நான் நினச்சி I keep telling my children, both my children. Nice. அது வெரி இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணி அவங்க பசங்க சொல்லணுங்க. வேற என்ன பண்ணுறோம்? நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. சும்மா எப்போ பார்த்தாலும் கொலை கொடுங்க, அது குறைதான்னு பார்த்தா இல்லைன்னா வீல் சே த கவர்மெண்ட் ஹஸ் டு டேக். எஸ், த கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் டூ சம்திங் அபவுட் இட். பட் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.